மகாநதி சீரியல் நாளுக்கான ப்ரோமோல விஜயும் காவேரியும் ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. காவேரி விஜய்க்கு ஆதரவாவும் பேசுறாங்க. காவேரி விஜய் கிட்ட சொல்றாங்க, நீங்க எதை நினைச்சும் வருத்தப்படாதீங்க, நீங்க தான் நான் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு டிசிஷன் எடுத்துட்டீங்கல்ல, இதுக்கு மேலயும் நான் எப்படி உங்களை விட்டு கொடுக்க முடியும், நான் உங்களை எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டேன், எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. நீ இப்படி பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு காவேரி, இப்பதான் நான் பழைய காவேரியே பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. எனக்கும் நீங்க இப்படி சிரிச்சுட்டே இருக்கும்போதுதான் எனக்கு பழைய விஜய் பாக்குற மாதிரிதான் இருக்கு. ஆனா பழைய விஜய் கொஞ்சம் முறைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது இருக்கட்டும், இதுதான் உங்களோட நேச்சர் நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் விஜய் முகத்துல சிரிப்பே வந்திருக்கு அப்படிதானே அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. ஆமா காவேரி, அந்த வெண்ணிலாவை நினைச்சுதான் இத்தனை நாள் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா வெண்ணிலா என்ன பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கல. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு அவளை பத்தி யோசிக்கணும்? அப்ப என்னன்னாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு போகட்டும், அதை கண்டும் காணாம இருக்கிறதா நல்லதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல இவங்க பேசின இதை வீடியோ எடுத்து அந்த யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிடுறாங்க, காவேரிய பழி வாங்குறதுக்காக. அந்த சேனல்ல உள்ளவங்க உடனே அந்த சேனல்ல உள்ளதை எல்லாரும் பார்த்துட்டு ராகினியும் அதை பாத்துடுறாங்க. பார்த்துட்டு இங்க பாருங்க வெண்ணிலா, நீங்க இங்க விஜய்க்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனா அவங்க காவேரி கூட பேசிக்கிட்டு எப்படி சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வெண்ணிலாட்ட காமிக்கிறாங்க. ஒண்ணு வெண்ணிலா, விஜய் எனக்காக இங்க நான் வராத போது நான் எதுக்கு உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி வெண்ணிலா முடிவு பண்றாங்க. இனிமேலும் நான் உயிரோட இருக்க போறது கிடையாது, விஜய்க்கு என்னை விட அந்த காவேரி தான் முக்கியமா போயிடுச்சு, அப்படி இருக்கும்போது நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணனக்கை தூக்கிட்டு வராங்க. உடனே மீடியா பர்சன்ஸ் எல்லாம் வேண்டாம் மேடம், தப்பான முடிவு எடுக்காதீங்க, உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எதையுமே வெண்ணிலா காதுல வாங்குறது மாதிரி இல்ல. ராகினியும் தடுக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வெண்ணிலா செத்தா கூட நமக்கு நல்லதுதான், அதை வச்சு நம்ம விஜய போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள தள்ளி விட்டுறலாம், வெண்ணிலா செத்தா கூட நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ராகினியும் ரொம்ப சந்தோஷமா தடுக்கிற மாதிரி சும்மா ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராகினி அப்பாவும் இந்த பக்கம் வெண்ணிலா மாமா, தப்பான முடிவு எதுவும் எடுக்காதமா, எது இருந்தாலும் பேசி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமா வெண்ணிலா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இல்ல மாமா, நான் எதுக்கு உயிரோட இருக்கணும், அந்த விஜய் நான் முக்கியம் நினைச்சேன், ஆனா விஜய்க்கு நான் முக்கியம் இல்ல போலுக்க, அப்படி இருக்கும்போது நான் இனிமேல் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் அந்த இடத்துல கரெக்டா வந்துடுறாங்க. அந்த மண்ணெண்ணெய் கேனன் எல்லாம் வாங்கிட்டு, என்னமா தற்கொலை ட்ரை பண்றியா, தற்கொலை பண்றது பெரிய குற்றம்னு உனக்கு தெரியாதா, எதுக்காக இந்த முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே விஜய் என்ன கல்யாணம் பண்றேன்னு ஏமாத்திட்டு இப்ப வேற ஒரு பொண்ணோட சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நான் எதுக்கு உயிரோட இருக்கணும், அதனாலதான் நான் இனிமேலும் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமா, அந்த பையனை முதல்ல கால் பண்ணி இங்க வர சொல்லுங்க. விஜய்க்கு போலீஸ் கால் பண்றாங்க. கால் பண்ணணும், இது என்ன நம்பர் இல்லை, புதுசா நம்பர்ல இருந்து கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போன் அட்டன் பண்றாங்க. அட்டன் பண்ணி ஹலோ யார் பேசுறது அப்படின்னு கேட்கும்போது, நாங்க இங்க கோவில்ல இருந்து போலீஸ் பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்க வெண்ணிலான்னு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றேன்னு ஏமாத்திட்டதான் அந்த பொண்ணு உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு, நீங்க இப்ப இங்க கோவிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. சார் அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் நம்பாதீங்க சார், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் இங்க பேசுங்க, அந்த பொண்ணு நீங்க வரலன்னு சொல்லிட்டு சூசைட் பண்றதுக்காண்டி முயற்சி பண்ணா நாங்க தான் தடுத்து நிப்பாட்டி இருக்கோம், எதுவா இருந்தாலும் கோவில்ல வச்சு பேசிக்கலாம், நீங்க உடனே கிளம்பி கோவிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க. உடனே விஜயும் சரின்னு சொல்றாங்க. உடனே காவேரி என்னாச்சுங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதாவது அந்த வெண்ணிலா இருக்கால, நான் வரலன்னு சொல்லிட்டு சூசைட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. உடனே போலீஸ் அந்த இடத்துக்கு போயிட்டு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, இப்ப போலீஸ் என்ன அங்க வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே காவேரி நானும் வரேங்க உங்க கூட அப்படி சொல்றாங்க. வேண்டாம் காவேரி, நீ அங்க வந்தனா கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டு உன்னை அசிங்கப்படுத்துவாங்க, அதெல்லாம் பாக்குற நிலைமை எனக்கு வேணாம், கேள்வி மேல கேள்வி கேட்டு உன்னை வருத்தப்பட வைப்பாங்க, எனக்கு என் காவேரி வருத்தப்படக்கூடாது, யாரும் அப்படி பண்ணா என்னாலையும் தாங்க முடியாது, அதுவும் அக்ரிமெண்ட்டை பத்தி வேற கேள்வி கேட்பாங்க, இதெல்லாம் கேட்டுட்டு உனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கும் காவேரி, வேண்டாம் காவேரி நீங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லங்க, உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது நான் எப்படி உங்களை விட்டு கொடுத்துட்டு இங்க இருக்க முடியும், நானும் வரேன் அப்படி சொல்றாங்க. வேண்டாம் காவேரி ப்ளீஸ், எனக்காக நான் என்னால சமாளிக்க முடியும்னு நினைக்கிறேன், நானே சமாளிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேமா விஜய் கிளம்பி போறாங்க. உடனே விஜய் போலீஸ் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு கோவிலுக்கு வந்துடுறாங்க. கரெக்டா வந்த உடனே போலீஸ் கிட்ட சார் என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாருங்க இந்த பொண்ணு நீங்க கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்தினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே விஜய் இல்ல சார், எனக்கு ஏற்கனவே காவேரின்னு ஒரு பொண்ணோட கல்யாணம் ஆயிடுச்சு சார், அதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், காவேரி தான் என் பொண்டாட்டி, இவளை கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்றேன், இவ தான் என்கிட்ட அடம் பிடிக்கிறா சார், அதாவது இவளை லவ் பண்ணது எல்லாமே உண்மைதான் சார், ஆனா இவ இடையில காணாம போயிட்டு மறுபடியும் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு இவளுக்கு நான் ட்ரீட்மெண்ட் வீட்லயே வச்சு கொடுத்தேன், அதனாலதான் இப்படி இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னமா இவங்க வேற மாதிரி சொல்றாங்க, நீ வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கேக்குறாங்க. இல்ல சார், என்ன கால் கட்டுறேன்னு சொல்லி என்ன கல்யாணம் பண்றேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு இப்ப ஏமாத்திட்டு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்காங்க, எனக்கு மனநிலை சரியான இல்லாம இருந்தேன்னா நான் எங்கேயும் காணாம போயிட்டேன்னா என்ன மறந்துட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க வெண்ணிலா. அதை கேட்டுட்டு உடனே போலீஸ் என்னப்பா பைத்தியகாரத்தனமா இருக்குது, அந்த பையனா கல்யாணம் முடிஞ்சுட்டா சொல்றான்ல,
இடையில நீ காணாம போயிட்ட. அப்படி இருக்கும்போது அந்த பையன் மனசு மாறி இன்னொரு பொண்ண கல்யாணம் முடிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு தலையிடுற உங்க வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத கேட்டுட்டு, இல்ல சார் அவங்க வந்து அக்ரிமெண்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு அக்ரிமெண்ட் முடிஞ்சுச்சுன்னு சொல்லிட்டு தான் அவங்க இவர விட்டு விலகி போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் இல்ல கல்யாணம் பண்ண வேண்டியதானே சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வெண்ணிலா. இத கேட்டுட்டு விஜய், அக்ரிமெண்டா நான் எப்ப போட்டேன்? அப்படி ஒண்ணும் நான் போடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வெண்ணிலா கிட்ட சொல்றாங்க சார். சொல்றாங்க. உடனே வெண்ணிலா, சார் இவங்க போய் சொல்றாங்க சார். அக்ரிமெண்ட் போட்டு தான் சார் இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய், இல்ல அக்ரிமெண்ட் ஒண்ணும் போடல சார். இவ என்னை கல்யாணம் பண்றதுக்காண்டி இப்படி எல்லாம் போய் சொல்றா சார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ராகினி, இல்ல சார் நான் அவங்க வீட்டுல தான் இருந்தேன். விஜயும் காவேரியும் அக்ரிமெண்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணாங்க. அக்ரிமெண்ட் முடிஞ்சதுனாலதான் 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பத்தி ராகினியும் சொல்றாங்க. இல்ல சார் இவங்களை நான் வீட்டை விட்டு அனுப்புவேன்னு கோவத்துல காவேரி மேல வீணா பழி சுமத்துறாங்க. காவேரி அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் சித்தப்பா அங்க வந்துட்டு வெண்ணிலாவை பார்த்துட்டு, என்ன மன்னிச்சிடுமா, நான் வந்து இந்த நிலைமையிலயும் நான் உண்மையை சொல்லணும்னா நான் மனுஷன் கிடையாதுமா, நான் உண்மையெல்லாம் சொல்றேன். நீ இந்த பையனை விஜய் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறான். ஆனா விஜய் என்ன பண்ணான்னு தெரியுமா? விஜய் சொல்லிதான் நான் உங்களை எல்லாம் மிரட்டி வீட்டை விட்டு அனுப்புனேன். அதுவும் இல்லாம உங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அந்த ஆக்சிடென்ட்டுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே வெண்ணிலா ஷாக் ஆகி, என்ன என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமாமா வெண்ணிலா, நீ உங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு காரணமே இந்த விஜய் தான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜயும் ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. விஜய் உடனே விஜய் சித்தப்பா கிட்ட, ஐயோ என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நான் உன்னை வீட்டை விட்டு அனுப்புனதுனால அதை பழித்துக்கிறதுக்காண்டி இப்படி எல்லாம் பண்றியா? நீங்க பாருங்க எல்லாரும் சதி பண்ணி இல்ல என்னையும் காவேரி பிரிக்கிறதுக்காண்டி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னும் வெண்ணிலா, இப்படிப்பட்ட மோசமானவனையா நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். இவனை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். எங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு இவன் தான் காரணம்னு இவனை ஜெயில தூக்கி போடாம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே போலீஸ், என்ன இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, சார் இந்த பொண்ணு இவன் வந்து லவ் பண்ணி ஏமாத்திட்டான் சார். இவனுக்கு இதே வேலைதான், நிறைய பொண்ணுங்களை இப்படி ஏமாத்துற வேலைதான். இப்ப கூட அக்ரிமெண்ட் போட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா, அந்த பொண்ணையும் அவன் ஏமாத்தி அவன் வீட்டுக்கு அனுப்பிட்டான். இதே வேலைதான் சார் இவனுக்கு அப்படி சொல்றாங்க. உடனே நான் இவன் சித்தப்பா தான், இவனை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் ஒண்ணு, யோ உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காலர் பிடிக்கிறாங்க. உடனே போலீஸ் தடுக்கிறாங்க. எதுவா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம் அப்படி சொல்றாங்க. உடனே நான் இவனோட சித்தப்பா தான் சார், இவனை பத்தி எனக்கு தெரியாதுதா, உண்மையதான் சார் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த நேரத்துல விஜய் செம கோவமா இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் பத்தி வெண்ணிலா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சார் இவன் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார், இவனை தூக்கி உள்ள போடுங்க. எங்க அம்மா அப்பா இறந்ததுக்கு காரணமே இவன் தான். இவனை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சு எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. இந்த உண்மை எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுன்னா இவனுக்கு நான் கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க பார் வெண்ணிலா, இவங்க எல்லாம் சேர்த்து பிளான் பண்ணி எனக்கு எதிராக உன்னை திருப்பி விடுறாங்க. இதெல்லாம் நீ நம்பிக்கிட்டே இருக்க பாத்தியா? ஆனா நான் உன்னை லவ் பண்ணதை நினைச்சு இப்பதான் வேதனைப்படுறேன் அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. அந்த நேரத்துல வெண்ணிலா, ஆமா அதான் நானும் சொல்றேன், உன்னை லவ் பண்ணதை நினைச்சு நானும் ரொம்ப வருத்தப்படுறேன். இப்படி எல்லாம் மோசமானவனு எனக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்றாங்க. நம்ம கொளுத்தி போட்டதெல்லாம் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி பசுபதி ரொம்ப ஜாலியா இருக்கிறாங்க. அந்த பக்கம் இதை கேள்விப்பட்டுட்டு காவேரி விமான ஸ்டேஷனுக்கு கிளம்பி வராங்க. அந்த பக்கம் தாத்தாவும் விஜய்க்கு என்னாச்சுன்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு வராங்க. இந்த பக்கம் சாரதா இவ்வளவு மோசமானவன் அவன் அப்படி சொல்லிட்டு டிவியை பார்த்துட்டு விஜய் திட்டிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.